ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் அப். கிட்டத்தட்ட இந்த ஒன்லி அப் மாதிரி தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும். இது பார்ட் 2 அப்புறம் லேட்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்ட் 1 முடிச்சிடலாம். மிலிட்ரி ஜோன்லேருந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த ஏரோப்ளேன் இல்லாதனால நம்ம இப்படி தான் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. there's no other choice. சூப்பராக வாங்க கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஸ்லோ ஓடுறான். சரி, இந்த சைடு ஸ்வைப் பண்ணலாம். செக் பாயிண்ட் அங்கே ஒன்று இருக்குது. நல்ல வேலை இந்த கேமில் செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏறி இது நான் செக் பாயிண்ட் பண்ணி தெரியலையே, இது எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஓய்யோ ஜஸ்ட் மிஸ்ஸிங். ஏய் ஸ்ட்ரைட்டாக நின்று இதுவோ நல்ல வேலை. அடுத்து சீக்கிரம் நான் செக் பாயிண்ட்டே காணும். இது செக் பாயிண்ட் மாதிரி தெரில, ஏதோ ப்ளூ பாக்ஸ் மாதிரி ஒரு மாதிரியே இருக்குது. சரி பார்ப்போம். ஓகே, செக் பாயிண்ட் இங்கே இருக்குங்க. நல்ல வேலை. ஒரு ரெட் பாக்ஸ் தான் வந்து செக் பாயிண்ட்டு. ப்ளூ பாக்ஸ் எதுக்கு இருக்குன்னு தெரியல, ஏதோ பவர் மாதிரி இருக்குது. இல்லை, நல்ல வேலை, பிரச்சனை எதுவும் இல்லை. பரவாயில்ல, கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லாயிருக்கு. கேம் வெறும் 132 MB இருந்தாலும் அந்த எம்பி கரெக்டாக ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் மூட்டை ஏறி சின்ன பட்டன் மாதிரி இருக்குது. சும்மாவா? ஓகே செக் பாயிண்ட் வந்துச்சு. ஓகே, இப்படியே ஏறி சீக்கிரமாக இருக்கு. இந்த மாதிரி மேலேருந்து கீழே பார்த்தா ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும்? ரொம்ப கண்டிப்பாக தாங்க முடியாதுப்பா. என்ன இருக்குது, பிரிட்ஜு மாதிரி இருக்குது. ஓகே, இந்த கேம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற மாதிரி காமிச்சு நல்லா இருக்குது. ஏதோ ஜாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு இருக்கான். ஐயோ நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். ஓகே, இல்லை போஸ் வேறு, சீக்கிரம் போட. அப்பா செக் பாயிண்ட் இங்கே இருக்குது. என்ன ட்ரெயினா? ஓகே, இது ஒரு பொசிஷனுக்கு வருவோம். இன்னும் எவ்வளோ ஹைட்டு போகணுன்னு தெரியலையே. கேம் 3 நிமிஷம் கடை, 3 நிமிஷத்தில் இவ்வளோ ஹைட்டு வந்தோம். பரவாயில்ல. ஜம்ப். ஓ, ஸ்லாண்டிங்காக கொடுத்து வச்சுருக்காங்க. ஆஹா, பவர் பாக்ஸு இது வரைக்கும் 7வது வாட்டி தொட்டிருக்கோம் பவர் பாக்ஸை. இதுக்குள்ளே போகணுமா? மேலே தான் ஏறணும். இதுவும் இதுக்கு மேலே தான் ஏறணும். இதுக்கப்புறம் ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கான். ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது கேமு.
செக் பாயிண்ட் வந்துச்சு. ஓகே சீக்கிரம். ஐயோ சிஸ்டம் ஏய் விழுந்திருப்பான். அடுத்து எங்கே போகுது? எப்படி போகுது? இங்கே இருக்கா? ஓகே அம்மா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சீக்கிரம் ஏறு. செக் பாயிண்ட் எங்கே இங்கே இருக்கு. ஓகே அடுத்து என்ன இந்த ஏனியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கலாம்ல, ஏன்டா இப்படி கிராஸாக வைக்கிறீங்க? அப்போ தான் கீழே விழணும்னு. ஓகே திருப்பி ஒரு பவர் பாக்ஸ். இது 10வது பவர் பாக்ஸ் நம்ம போடுறோம். செக் பாயிண்ட் நல்ல வேலை ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தேன்னா என்ன விழுந்துருப்பேன் நான். கிராஸாக செக் பாயிண்ட் எங்கே பார்த்தேன்? இங்கே இருக்கு. அடுத்து சீரம். அடுத்த ஒரு பவர் பாக்ஸ் எடுத்தாச்சு. இங்கே இருக்கா? ஓகே ஒரு பொசிஷனுக்கு வரா. ஓகே ஐயோ அடுத்து ஓகே அடுத்து இங்கே ஓகே இங்கே இருக்கு. இது இந்த பழைய கல் வீடு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வேறு எங்கே போகணும்? ஓகே இங்கே இருக்குது. அப்பா செக் பாயிண்ட் போட்டான்டா. போயினே இருக்கு. ஐயோ ஏறா. ஐயோ மாட்டிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிக்கிட்டான். ஏறா. ஐயோ ஏற மாட்டிக்கிறானே. ஏறா. ஐயோ நடுவில் மாட்டிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஏறா. ஏறவே மாட்டியா? ஐயோ விழுந்துட்டானே. அடுத்து அப்படியே இங்கே வரைக்கும் திருப்பி விட்ட இடத்துக்கு வந்தாச்சு. எங்கேயோ நம்ம விழுந்தோமே. அந்த இடம்தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். தட்டுப்பட்டு அடுத்து ஒரு செக் பாயிண்ட் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஐயோ இந்த இடத்துல குதிக்கிறான் போயிடா பாவி. நல்ல வேலை. ஐயோ பார்த்து போன வாட்டி ஈஸியாக வந்தோம். இந்த வாட்டி கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல. அடுத்து
அடுத்து எங்கே இருக்குது? ஐயோ அட்வர்டைஸ்மெண்ட்டா? அடுத்து செக் பாயிண்ட்டு. ஐயோ நல்லா வேலை ஜஸ்ட் மிஸ். அப்பா இங்கே இருக்குது. ஐயோ அட்வர்டைஸ்மெண்ட் வர போட்டு கொள்றானே. நல்ல வேலை. ஐயோ நல்ல வேலை. அடுத்து எவ்வளோ தூரம் இருக்குது? நிறைய தூரம் இருக்குது போல. அடுத்த செக் பாயிண்ட் குதி குதி. ஜஸ்ட் மிஸ். சீக்கிரம் இங்கே இருக்கா? ஓகே அடுத்த செக் பாயிண்ட்டு வந்தாச்சு. ஜஸ்ட் மிஸ். ஏறா இப்படி வரணும். அடுத்து எங்கே போனோம்? எங்கேயோ ஒரு வழி வரணுமே. அங்கே இருக்கு. என்னடா இது கட்டை? ஐயோ அடுத்து இந்த சைடு தான். குதி குதி குதி. செக் பாயிண்ட் வந்துச்சு கிட்ட. ஓகே காரு ரெடி. பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸு. ஓகே அடுத்த செக் பாயிண்ட் எங்கே இருக்குது? என்ன செக் பாயிண்ட்டே காணும். அங்கே இருக்குதா? இங்கே டாப்பில் இருக்குது. அடுத்து எங்கே போகுது? ஓகே செக் பாயிண்ட் இங்கே வந்துச்சு. செக் பாயிண்ட் பிடிச்சா. ஏன்னா செக் பாயிண்ட் தாண்டி போயிட்டாங்க. சீக்கிரம் வாவ் இன்னும் ஃபஸ்ட் பர்சன் மாதிரி வருது. அடுத்து
அடுத்து எங்கே போகணும்? என்ன ஒரு மாதிரியாக கிளைமேட்டு மாறிடுச்சு. வாவ். ஆஹா, பைப்பை வச்சுருக்கானு இவ்வளோ குட்டியா. எதில் நிற்கிறான்? நல்ல வேலை. செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஏறி ஓ, நடுவில் கேப் வச்சுருக்கான் பார்த்தியா பைத்தியக்காரன். வாவ், நல்லா இருக்கு. எப்படி ஏறலாம்? இப்படி ஏறும், அப்படியே கிராஸாக 8 போடுவோம். இது போயினே இருக்குது. ஓ, ஐயோ, என்ன கைஸ், மொத்தமாக விழுந்துட்டான். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து விளையாடணுமா? இங்கேருந்து போகணுமா? இது ஒன்று, இது 2. இந்த ஒரு ஏணி வச்சதான் எப்படி குதிக்கிறதுன்னு தெரில. அப்பா, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு ஏணி. ஐயோ சே, திருப்பி ட்ரை பண்ணுறோம். அப்படி ஸ்ட்ரைட்டாக குதிச்சிரு. அம்மாடா, தப்பிச்சிட்டோம். அம்மா, இந்த தாண்டத்துக்குள்ளே பட்ட பாடு இருக்கு. அடுத்து என்ன சுத்திங்கன்னா இருக்கான். கை சாக்லேட்டு சூப்பர். என்ன பேர் இது? அல்லோமா பேரை பேர் சாக்லேட். அடுத்து சாக்லேட் பர்கரு. சரி, இல்லை பர்கராக சாண்ட்விச்சா? ரெண்டும் கலந்தா மாதிரி இருக்கு. சாண்ட்விச் தான். இது எதுவும் சொல்லுவாங்க, இந்த சாப்பாடு பேர் மறந்துச்சு. சரி, ஓ, திருப்பி சாக்லேட். ஆனால் வேறு கம்பெனி. செக் பாயிண்ட் ஒன்று. கேக்கு சூப்பர். ஆரஞ்சு கேக்கா? பரவாயில்ல. மேலே கேரட் மாதிரி இருக்கு. எவ்வளோ தூரம் போகணும்? ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டதெல்லாம் வீணாக போச்சு. டே, ஃபஸ்ட்லேருந்தா நல்ல வேலை. ரிட்டர்ன் செக் பாயிண்ட் கொடுத்ததுனால பிரச்சனை இல்லை. டே, என்னடா பிடிக்கவே மாட்டேங்கிறான்? என்ன ஆச்சு இதுக்கு?
இப்போ வச்சு பிடிப்பானான்னு பார்க்கணும். ஒருவேளை எட்ஜில் இங்கே பிடிக்கணுமோ? டேய் என்னடா இவன் பிடிக்கவே மாட்டேங்கிறான். ஏய் இந்த கேமோட பக்கு போல் என்னன்னு தெரில. எத்தனை வாட்டி ஜம்ப் பண்ணாலும் பிடிக்க மாட்டேங்கிறான். ஆடா பாவீங்களா, இது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. வேறு வழியும் கிடையாது, இப்படி தான் வந்தாகணும். ஏன் ஜம்ப் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான்? அப்போடா இப்போ வந்துட்டான். ஆட சரி, இங்கேயே 2 வாட்டி வந்துட்டோம். ஐயோ நல்ல வேலை திருப்பி வந்துட்டோம். டேய் எனக்கு ஏன்டா இப்படி வெறுப்பேற்றுறீங்க? டேய் என்ன பக்கா என்ன கருமோனே தெரிலடா. ஐயோ திருப்பி விழுறானே. திருப்பி ரீஸ்டார்ட் செக் பாயிண்ட் தான் கொடுக்கணும். அடுத்து செக் பாயிண்ட். டேடியா ஐயோ மாடி எப்படியோ தாண்டியாச்சு. ஐயோ செக் பாயிண்ட் அங்கே இருக்கா? ஓகே வந்தாச்சு. அப்பாடா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் செக் பாயிண்ட் வருது. அடுத்து தயிர் வடை. நல்ல வேலை. பார்த்து காரெல்லாம் நொறுங்கி கிடக்குது. ஏலியன் பூந்துருச்சோ. அடுத்து அவனா எவ்வளோ தூரம் போகணும்? சீக்கிரம். செக் பாயிண்ட் இங்கே இருக்கு. போனாலே இன்னும் ரோடு, இன்னும் பிரிட்ஜு ரோடெல்லாம் இப்படி உடஞ்சிருக்குது. ரொம்ப அடுத்த செக் பாயிண்ட் எங்கே இருக்குது? நல்ல வேலை. ஐஃபில் டவரையும் உடச்சிட்டாங்க. டேய் பார்த்து எங்கே போகுது? ரொம்ப தூரம் போல. அப்பா அநியாயத்துக்குன்னு போகுது. அடுத்த செக் பாயிண்ட் எங்கே இருக்குது? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. செக் பாயிண்ட் எடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.
பார்த்து பார்த்து. ஓகே. அப்பாடா, சொல்லி வாங்க முடியல. செக் பாயிண்ட் எப்படியும் வந்துச்சு. சாம எடு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குப்பா? எக்கச்சக்க தூரம் இருக்குது போல். சீக்கிரம் போ. அங்கே ஏறு. பரவாயில்ல. எல்லாம் உடஞ்ச காராக இருக்குது. அதான் அங்கங்கே கால் மாட்டிக்குது. அடுத்து இது என்ன புது கிளைமேட்டாக இருக்குது. வாவ், சூப்பர். ஏறி. அப்பா, அடுத்த செக் பாயிண்ட். சூப்பர். ஏய். ஓ, கீழே இறங்கினா விழுந்துருவோமே. அடுத்து எங்கே போகிறது? ஏற முடியுமா? முடியல. ஓ, இது கிட்ட வருதா? ஓ ஷட். இப்போ நான் கீழே விண்டனே. இப்போ எப்படி திருப்பி மேலே ஏறுறது? இங்கே இருக்க வழி. ஓகே, ஏறி கிளம்பிடுச்சு. சரி, வரட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். கூட கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய கேம்ஸ் விளையாடணும்னு தோணும். அடுத்து என்ன கேம் விளையாடலான்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மொபைல் கேமாக சொல்லுங்கள். ஏன்னா என்னால் மொபைல் கேம்ஸ் தான் விளையாட முடியும். சரி, அடுத்த செக் பாயிண்ட். வாவ், ஜெட் பிளேனா? சூப்பர். அப்படியே சட்டு செக் பாயிண்ட் தாங்க, நல்லாயிருக்கும். சூப்பர், வந்துச்சு செக் பாயிண்ட்டு. எங்கே போகணும்? இங்கே ஏறி, இங்கேயும் ஏறி. செக் பாயிண்ட்டு. ஆஹா, பைப்பு கூட இந்த விண்மில்லு. சரி, நீங்கள் போங்க சார், பொறுமையாக போங்க. அடுத்து சீக்கிரம் போ. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கேமு. உலகத்தையே பார்க்க முடியுது இங்கேருந்து கீழே. ஓ, இங்கேருந்து அந்த பைப்புக்கு ஜம்ப் பண்ணணுமா? ஓகே. ஓடு. நல்ல வேலை. ஸ்ட்ரைட்டாக ஒரு ஜம்ப்கா. வாவ்,
பிரசில் இருக்கிற அந்த ஒரு டவரில் இது செமையாக பண்ணியிருக்காங்க கேமு. சூப்பராக இருக்குது. ஏய் 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 என்ன என்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி உள்ளே போகிறான். பக்கா இந்த கேமில். ஐயோ மாதிரியாக ஏன் ஏற மாட்டேங்கிறான். ஏறு ஏறு. அப்பாடா ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன். ஏதோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி உள்ளே அடியில் போயின்ட்டுருக்கான். வாவ். ஏய் ஏன் அடியில் போயின்ட்டுருக்கான். ஐயோ வா நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகிறது. செக் பாயிண்ட்டும் காணோம். இந்த கேம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுற மாதிரி ஒரு அப்டேட் தந்தால் நல்லாயிருக்கும். ஆயா மாதிரி ஜாகிங் பண்ணின்னு ஓடிட்டுருக்கான். சீக்கிரம் போடா. ஏறு. ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. போயினே இருக்கான் இஷ்டத்துக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும். அட்லீஸ்ட் ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டாங்கண்ணா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அடுத்த வாட்டி வரும்போது. இன்னும் ஒரு மாதிரியாக ஏதோ லைட்டு மாதிரி எரிஞ்சுது இப்போது. இந்த எல்லோ கலரில் என்னது இது. போய் கிட்ட போய் பார்த்துருவோம். ஓ கேம் முடிஞ்சிச்சு கைஸ். முடிச்சிட்டோம். பார்ட் 1 முடிச்சிட்டோம் கைஸ். பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ பார்ட் 2க்கு ஏதாச்சும் அப்டேட் கொடுத்து வந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாவ் ஃபினிஷ் டு பி கண்டினியூடுன்னு போட்டிருக்காங்க. அப்போ பார்ட் 2 இருக்குது. இவங்க பார்ட் 2 எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் விளையாடலாம் கைஸ். இன்னும் இவ்வளோ நேரமாக போயின்னு இருக்குது. எட்ஜில் வச்சுருக்காங்க போல். சீக்கிரம் போடா. பரவாயில்ல கேரக்டரைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. வாவ் ஃபினிஷ் டு பி கண்டினியூட். இது எது கொடுத்துருக்காங்க. ஓ சூப்பர் சமங்க. எப்படியும் இந்த கேம் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. அப்போ தான் எங்களுக்கு சப்போர்ட் ஆதரவாக இருக்கும். ஓகே பாய் கைஸ்.